வணக்கம் மக்களே. ஒரு பாப்கார்னுக்கு பின்னாடி எவ்வளோ கதை இருக்குது தெரியுமா? நீங்கள் ஈஸியாக தேட்டரில் வாங்குற பாப்கார்னுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது தெரியுமா? அது இதுதான் முத்து சோளம், மக்கா சோளம்னு சொல்லுவாங்கள்ல. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாப்கார்னு. ஸோ இங்கே பாருங்கள், இது மேப்பூவு. இது அந்த சோளம் வருது இல்லையா, அதோட இதழ்கள் அப்போது இது இந்த ஷேக் காற்றடிக்குது இல்லையா, ஷேக் ஆகும்போது இது மேலே பட்டு தான் அந்த உள்ளுக்கு எல்லா சோளமும் எல்லா சோளமும் வரும். இப்போது இது சரியாக படாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, இதுக்குள்ளே அந்த பாப்கார்ன் இருக்குங்களா, அந்த முத்து முத்தாக இருக்கும், அது ஃபுல் ஆகாது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் 2 இருக்குது. இதில் 1 டம்மி தான், இது 1 தான் பெருசாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த சோளத்தை நாங்கள் பராமரிக்க ஒரு 6 மாத காலம். நீங்கள் சாப்பிட்ற பாப்கார்ன் இருக்கு இல்லையா, நீங்கள் சிம்பிளாக கடையில் தேட்டரில் கொடுத்து வாங்கிடுறீங்க இல்லையா, இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஸ்டோரி இருக்குது. நாங்கள் இவ்வளோ வேலையும் பார்த்து இதை நாங்கள் அறுவடை பண்ணி இதை நாங்கள் வியாபாரிக்கிட்ட சோளமாக நாங்கள் விற்போம். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸிங்கெல்லாம் பாப்கார்ன். நீங்கள் பாருங்கள், ஒரு லேண்டில், அக்ரிகல்ச்சர் லேண்டில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இவ்வளோ சோளம் இதை நாங்கள் கடைசி வரை பராமரித்து உங்கள் கையில் சேர்க்குறோம். இதுதான் எங்களோட வேலை. ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுற நாங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சோளம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். விவசாயம் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.